மதுரை எனக்கு எப்போவுமே உசுரு தான். ஆனா, அந்த மதுரைக்காரனுக்கு இன்னொரு ஊர் மேல காதல் வருதுன்னா, அது இந்த கோயம்புத்தூர் மேல தான். வெள்ளையங்கிரி மலை, மருதமலை முருகன், சிறுவாணி தண்ணியோட தித்திப்பி, ஈச்சனாரி விநாயகர் கோயில், கோவைக்கு 1000 அடையாளங்கள் இருக்கலாம். ஆனா, என் மனசுக்கு ரொம்ப புடிச்ச இடம் அந்த ரேஸ் கோர்ஸ் ஏரியா தான். சாயந்தரம் ஒரு 5 மணி ஆனா போதும், அங்க ஒரு கூட்டத்த பார்க்கலாம். நாள் முழுக்க உழைச்சு, ஓடி, களைச்சு போய் எல்லா கவலையும் வீட்டு வாசலோட விட்டுட்டு அங்க வருவாங்க. தன் கணவன் கூட, மனைவி கூட, நண்பர் கூட, தோழிகள்னு ஒவ்வொருத்தரோட கை கோர்த்து பேசி, சிரிச்சுட்டு அந்த நடைப்பயிற்சி செய்கிறப்ப அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியும் பாருங்க. அந்த சந்தோஷத்த பார்க்குறப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு திருப்தி வரும் பாருங்க. அப்போ ஒரு கிக்கு ஏறும் பார்த்தீங்களா? அந்த கிக்குக்கு இந்த உலகத்துல ஈடு இணையே கிடையாதுங்க. அடுத்தவன் நிம்மதியா இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம் பாருங்க, அதுதாங்க மனுஷத்தன்மை. ஆனா, நேத்து மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு நான் பார்த்த அந்த மனுஷன் என் தன்னம்பிக்கையை உசுப்பி விட்டுட்டாரு. உச்சி வெயில் மண்டைய பொளக்குது. ஆனா, ஒருத்தர் காதுல ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு வேர்க்க விறுவிறுக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. யார் என்ன சொல்லுவாங்க? இந்த வெயில்ல இவன் எதுக்கு ஓடுறான்னு ஊரே சிரிக்குமோ? இத பத்தி அவருக்கு கவலை இல்ல. நீ யாரு என்ன வேணா நெனச்சுக்க. என் உடம்பு, என் ஆரோக்கியம், என் முன்னேற்றம். இதை நான் தான் பார்த்துக்கணும்னு அவர் ஓடுற ஒவ்வொரு அடியும் சொல்லுச்சு. அப்பதான் எனக்கு ஒன்று தோணுச்சு. அடுத்தவன் என்ன சொல்லுவான்னு யோசித்து நம்ம பாதி வாழ்க்கையை தொலைச்சிடுறான். மற்றவங்களுக்காக வாழ்றதை நிறுத்திட்டு நமக்காக, நம் முன்னேற்றத்துக்காக போராட ஆரம்பித்தவங்களே வாழ்க்கை தான். மற்றவங்கள சந்தோஷமாக பார்த்து ரசிக்கவும் தெரியணும், நம் வாழ்க்கையை நம்ம செதுக்கவும் தெரியணும். இதுதான் கோவை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம்.